சரி, இதை சொல்லு நீ முத. என்ன கேள்வி கேட்டீங்க? உயர்வான விரைவான தசமான ஊர் எதுன்னு கேட்டேன். அப்ப அது ஒரு ஊரோட பேரு. ஊரோட பேர் தான். நான் ஒரு மாற்ற வார்த்தை சொல்லுகிறேன், அதனாலதான் நீ இப்படி கேட்டு எனக்கு நல்லா தெரியும். உயர்வான உயர்வான விரைவான தசமான ஊர். உயர்வான விரைவான தசமான ஊர். உயர்வான. இப்போ உங்க பேரு படையப்பா. சொல்லுப்பா. ஒரு பத்திரிக்கையில உங்களுக்கு விசேஷத்துக்கு சொந்தக்காரங்க உங்க பேரை போடுறாங்க. எப்படி போடுவாங்க? மொட்டையா படையப்பா போடுவாங்கன்னா முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்தாங்க. திரு. திருநாளே உயர்வு என்ற அர்த்தம். பெரிய ஒரு மதிப்புக்குரிய சொல்லு. இப்போ இந்த திருவை எடுத்துக்கிறோமே, விரைவுனா விரைவுனால வேகம் தான் அர்த்தம். வேகமா போனா விரைவுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதை தமிழ் ஆக்கம் பண்ற. உயர்வுனா திரு, வேகம்னா விரைவு. அப்ப தசம். தசம். தசம்னாலே நீங்க தசம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதம். அத தமிழாக்கம் பண்ணா தசத்துக்கு பேரு 10. ஊரு. உயர்வான விரைவான தசமான ஊர்னா திருவேகம். திருவேகம்பத்தூர். பரவாயில்ல. ஏன்னா இந்த திருவேகம்பத்தூர் என்ற ஊரு எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? மதுரையில இருந்து தொண்டி ஓர லைன்ல இருக்கு. திருவாடான பக்கம். ஆடு யானையும் சேர்ந்து வணங்குறதுனால அந்த ஊருக்கு பேர் திருவாடானை. பரவாயில்ல. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு பேருக்குமே அர்த்தம் உண்டு. ஆமா, அப்படித்தானே? ஆமாங்க.